Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C03 எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டில் சாப்டர் வைஸ் நம்ம எல்லா டாப்பிக்கும் பார்த்துட்டு இருக்கோம் லைனா. ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் 2ல் லாஸ்ட் டாபிக் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ப்ரொபோஷனல் லாஜிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்னென்னா லாஜிக்னா என்னென்னு பார்த்துருப்போம். லாஜிக் அப்படின்னா என்ன, ரீசனிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங்னு சொல்லி கொடுத்தேன். அதில் பூலியன் லாஜிக் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் லாஜிக். அதை தான் நம்ம இங்கே கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டிங்க்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அதில் முக்கியமாக 3 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், பூலியன் அண்டு, பூலியன் ஆர், பூலியன் நாட். ஓகேவா? ஸோ அந்த பூலியன் லாஜிக்கு இன்னொரு பேர் அப்படின்றது தான் இந்த ப்ரொபோஷனல் லாஜிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ப்ரொபோஷனல் லாஜிக் ஆல்சோ நோன் அஸ் பூலியன் லாஜிக். இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் லாஜிக் தட் டீல்ஸ் வித் ப்ரொபோஷன். ப்ரொபோஷன் வச்சு நம்ம டீல் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்றது தான் ப்ரொபோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ப்ரொபோஷனல் லாஜிக்கை பற்றி தான் இங்கே எல்லாம் பார்க்க போகிறோம். தென் அந்த காம்பினேஷன், அதாவது காம்பினேஷன்ஸ் யூசிங் லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ். லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ்னா என்ன, நமக்கு அண்டு, ஆறு, நாட், இந்த 3 ஆப்ரேட்டர்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். தென் அதில் இன்னொன்று இம்ப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இம்ப்ளைஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் நம்ம இது சுட்டி காட்டுது அப்படின்னு நம்ம சொல்றது தான் என்னன்னு சொல்லுவோம்னா இம்ப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் சேர்ந்து ஒர்க் ஆகிறதுக்கு பேர் தான் ப்ரொபோஷனல் லாஜிக் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இன் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் ப்ரொபோஷனல் லாஜிக் பிளேஸ் த ஃபண்டமெண்டல் ரோல். இதுதான் ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. பிகாஸ் இதில் தான் நம்ம என்ன மாடல் யூஸ் பண்ண போகிறோம், அது என்ன ரீசனுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம், எந்த ஆர்டரில் சால்வ் பண்ண போகிறோன்ற எல்லா விஷயத்தையுமே ஒரு லாஜிக் வச்சு நம்ம கொண்டு போகிறப்ப தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ரொபோஷனல் லாஜிக் அப்படின்றது தான் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் திங்காக இருக்கு. எங்கே அப்படின்னா கம்ப்யூட்டிங்கில். ஓகே, ஸோ கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படின்னா என்ன, நம்ம ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி யோசிக்க போகிறோம், அந்த யோசனை நமக்கு இருக்கணும்னா நம்ம மைண்டில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இந்த ப்ரொபோஷனல் லாஜிக் இருக்கு. ஓகே, அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ண போகிறோன்றது தான் இந்த அப்ளிகேஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறது. சிம்பிள் எக்ஸாம்பிள் தான், ஜஸ்ட் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஓனாகவே எழுதலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்தோம்னா ப்ராப்ளம் மாடலிங் அண்ட் ரெப்ரசன்டேஷன். ஒரு ப்ராப்ளம் எப்படி இருக்கோ அதை நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம், எப்படி அதை ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம், அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணி காட்டலான்றது தான். ஸோ ப்ரொபோஷனல் லாஜிக் ஹெல்ப் இன் ரெப்ரசென்டிங் த ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் இன் ஃபார்மல் அண்ட் கம்ப்யூட்டபிள் வே. நமக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவாக எடுத்துக்காட்டி ஒரு இடத்துல நான் சொல்றதுக்கு ஃபார்மலான வேலை கொடுக்கறதுக்கு நான் வச்சிருக்கிறது தான் இந்த ப்ராப்ளம் மாடலிங் அண்ட் ரெப்ரசன்டேஷன்றது. அதுக்கு யூஸ் ஆகிற லாஜிக்கு பேர் தான் ப்ரொபோஷனல் லாஜிக் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்கிட்ட இருக்க ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம், ஒரு கஷ்டமான ப்ராப்ளம் நான் குட்டி குட்டி பார்ட்ஸாக குரூப்ஸாக பிரித்து நான் லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸாக மாற்றுறேன். தட் மீன்ஸ் இப்போ ஒரு ஷெடியூலிங் ப்ராப்ளம். ஷெடியூலிங் அப்படின்னா என்ன, டைம் டேபிள் அரேஞ்ச் பண்ணுறது, இந்த டைமில் இந்த ஒர்க் நடக்கணும் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணுறது. அப்போது நான் ஒரு பெரிய ப்ராப்ளம் வச்சுருக்கேன், அதை நான் டாஸ்க் ஏ டாஸ்க் பின்னு 2ஆக பிரிச்சிடுறேன். ஸோ டாஸ்க் ஏ மார்னிங்கில் நடக்கணும், டாஸ்க் பி எப்போ டாஸ்க் ஏ முடியுதோ அதுக்கப்புறம் நடக்கணும், இந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ லெட் பின்றது டாஸ்க் ஏ, கியூன்றது டாஸ்க் பி. அப்போ பி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கியூ ஒர்க் ஆகணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு ஒரு சர்டைன் ப்ராப்ளம் எப்படி நடக்கணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை நான் கொடுக்கறதுக்கு இந்த ப்ரொபோஷனல் லாஜிக் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ப்ராப்ளம் மாடலிங் அண்ட் ரெப்ரசன்டேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிசிஷன் மேக்கிங். டிசிஷன் அப்படின்னா என்ன, ஒரு ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு பல வகையான வே இருக்குன்னா நான் எதை சூஸ் பண்ணலாம்னு ஒரு டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்று நான் எப்படி அது நடக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறதுக்கு பேர் தான் டிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொபோஷனல் லாஜிக் இஸ் யூஸ்டு டு மேக் டிசிஷன் பேஸ்ட் ஆன் தட் கண்டிஷன். அங்கே இருக்க கண்டிஷன், அங்கே இருக்க நிலவரம், இதை பொறுத்து எப்படி நான் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்றது. ஸோ லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் ஹெல்ப் டிட்டர்மைன் விச் ஆக்ஷன் டு டேக் அண்டர் ஸ்பெசிஃபிக் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஓகே, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது ஒர்க் ஆக முடியும். ஒரு ஸ்மார்ட் ஹோம் சிஸ்டம், தட் மீன்ஸ் எல்லா எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸுமே எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்மார்ட் ஹோம் பேஸ்ட் ஆன் IoT திங் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இஃப் மோஷன் டிடெக்டட் ஏதோ மூவ் ஆகுது தென் அண்ட் லைட்டோட லெவலுமே கம்மி ஆயிடுச்சு, லைட் பிரைட்டா எரியலை அப்படின்னா என்ன பண்ணணும்னு அர்த்தம், லைட்டா ஆன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி அந்த இடத்துல ஒர்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சு நான் செயல்படுறதுக்கு பேர் டிசிஷன் மேக்கிங். இதுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ப்ரொபோஷனல் லாஜிக் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கு. ஓகேவா? தேர்ட் ஒன் பார்த்தோம்னா அல்காரிதம்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங். அல்காரிதம் அப்படின்னா என்ன, நம்ம ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ், அந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் அல்காரிதம் அப்படின்னு சொல்றோம். ஸோ மெனி அல்காரிதம் யூஸ் லாஜிக்கல் கண்டிஷன்ஸ் ஃபார் கண்ட்ரோல் ஃப்ளோ, கரெக்டாக போகிறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷனில் பார்த்தோம்னா இஃப் எல்ஸ் கண்டிஷன், லூப்ஸ், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா ஒர்க் பண்ணுறோம். ஓகே, இஃப் இட் இஸ் ரெய்னிங் அண்ட் நாட் ஹேஸ் அம்பர்லா, இப்போ ரெய்னிங் இருக்கு, ரெய்னாக இருக்கு, பட் என்கிட்ட அம்பர்லா இல்லைன்னா வீட்டிலே இருக்கலாம், இல்லை அப்படின்னா வெளியே போகலாம். ஓகேவா? ரெய்னா இல்லை, என்கிட்ட அம்பர்லாவும் இல்லைன்னா நான் வெளியே போகலாம், ரெய்னா இருக்கு, என்கிட்ட அம்பர்லா இல்லைன்னா நான் வெளியே போகக்கூடாது. இந்த மாதிரி சொல்றதுக்கு பேர் அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ச் அண்ட் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம். சர்ச் அண்ட் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் மீன்ஸ் மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க இந்த ப்ரொபோஷன் லாஜிக் அப்படின்னா கான்ஸ்ட்ரைன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளம், சிஎஸ்பி ப்ராப்ளம்னு ஏஐயில் சொல்லுவாங்க. அது ஒன்றுமே கிடையாது, நம்ம விளையாடுவோம்ல, நம்ம சுடுக்கோ, மேப் கலரிங், ஷெட்யூலிங் ப்ராப்ளம், இதெல்லாம் விளையாடுவோம். சுடுக்கோ ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு தெரியும்ல, நம்பர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃபில் பண்ணுவோம், ஒரே ரோவில் வரக்கூடாது, காலமில் வரக்கூடாதுன்னு. அந்த மாதிரி வந்து பேசிக்கான ப்ராப்ளம் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி எனக்கு எது பெஸ்ட்டு சொல்யூஷன், எந்த இடத்துல இருந்தால் அதை வந்து பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அதை தான் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு என் சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த ப்ரொபோஷனல் லாஜிக் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஏஐல நவடேஸ் வந்து ஏஐ தான் வேர்ல்ட்ல எல்லாமே இருக்கு. ஸோ அந்த ஏஐல வந்து மெயின் திங்கா வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ப்ரொபோஷனல் லாஜிக் யூஸ் ஆகுது. எதுக்குன்னா ஒன்னு நாலேஜ் ரெப்ரசன்டேஷனுக்கு, இன்னொன்னு ரீசனிங் சிஸ்டம்க்கு. ஓகேவா? ஸோ என்ன அங்க நடக்குதுன்னு அந்த ஃபேக்டர் சொல்றதுக்கும் அதுக்கான ரீசனை கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. இஃப் இட் இஸ் ரெய்னிங் த கிரவுண்ட் இஸ் வெட், ரெயின் இருந்துச்சு, மழை பெஞ்சிருந்துச்சு நைட் அப்படின்னா கிரவுண்ட் வந்து ஈரமா இருக்கும். கரெக்டா? அப்போ ரெயினும் வெட் கிரவுண்டும் தான் வந்து இங்க கனெக்ட்ல இருக்கு. இந்த மாதிரி கான்சிக்வன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து ப்ரொபோஷனல் லாஜிக் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சர்க்யூட் டிசைன் அண்ட் டிஜிட்டல் சிஸ்டம். இங்க மட்டும் இல்ல, நம்ம உள்ளுக்குள்ள யூஸ் பண்ற ஒயரிங், சர்க்யூட்ஸ், இது எல்லாத்துலயுமே என்ன பண்றாங்க அப்படின்னா பூலியன் அல்ஜிப்ராலாம் பேஸ் பண்ணி இங்க என்ன பண்றோம், ப்ரொபோஷனல் லாஜிக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்காக நம்ம லாஜிக்கல் கேட்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம்ல, எலக்ட்ரிக்ல, மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ல எல்லாம் அண்ட், ஆர், நாட், இந்த கேட் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஹார்ட்வேர்ல டிசைட் பண்ணி ஒயர் கனெக்ஷன், நெட்வொர்க்கிங்லாம் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லையும் இங்கே ப்ரொபோஷனல் லாஜிக் தான் யூஸ் ஆகுது. ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சிஸ்டம்ல அலாரம் அடிக்கும் எப்பனா டோர் ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா, அண்ட் எப்போ இன்னொன்று இங்கே அன்கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம், அப்போ ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். டோர் ஓப்பன் ஆச்சுன்னா அலாரம் அடிக்கும், எப்போ அப்படின்னா டோர் ஓப்பனும் ஆகணும், நான் ஆத்தரைஸ்டு பர்சன், தட் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி ரெகக்னைசேஷன்லாம் கொடுத்துருப்போம், இந்த பர்சன்ஸ் மட்டும்தான் உள்ள அலவுடுன்னு சொல்லி. இப்போ கம்பெனி ஒன்று இருக்குன்னா ஐடி கார்டை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐடி கார்டு இருக்கவங்கள ஆத்தரைஸ்டு பர்சன் சொல்லுவோம், ஐடி கார்டு இல்லாமல் இருக்க தேர்ட் பர்சன்ஸை நாட் ஆத்தரைஸ்டு பர்சன் சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணணுன்றாங்க, அது நான் ஆத்தரைஸ்டு பர்சனாக இருந்தாங்கன்னா அலாரம் ரிங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிஷன் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கிறது சர்க்யூட் டிசைன் அண்ட் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ்லையுமே என்ன ஆகுதுன்னா இந்த ப்ரொபோஷனல் லாஜிக் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் லாஸ்டா வெரிஃபிகேஷன் அண்ட் டெஸ்டிங். வெரிஃபிகேஷன் அண்ட் டெஸ்டிங்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இருக்கு, ஹார்ட்வேர் டெஸ்டிங் இருக்கு. தட் மீன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இந்த ப்ரொபோஷனல் லாஜிக்கை கொண்டு வரலாம். ஓகே, ஸோ ப்ரொபோஷனல் லாஜிக் என்ன பண்ணும், எல்லாமே கரெக்டாக தான் கண்டிஷன்ஸ் படி ஒர்க் ஆகுதா இல்லை ஏதாவது எரர் வருதான்னு கண்டுபிடிக்க யூஸ் ஆகும்ல, அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ப்ரொபோஷனல் லாஜிக். ஓகேவா? ரொம்ப 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 சிம்பிள் கொஸ்டின் தான், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி ரைட் பண்ணிடலாம். ஓகேவா? மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர், நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்டை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.